இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அரசினுடைய தனி தீர்மானத்தை கொண்டு வந்தார்கள். மாநில அரசுக்கு மத்திய அரசு புதிதாக ஒரு சட்ட திருத்தத்தை சுரங்கங்கள் சட்டத்தில் கொண்டு வந்ததிலிருந்து துவங்கி அந்த பகுதியை தேர்வு செய்வது வரை அத்தனையும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தெரியும், மாநில அரசுக்கு தெரியும். ஆனாலும் கூட இத்தனை நாட்கள் அவர்கள் அமைதி காத்துவிட்டு அதற்கு பின்பாக அந்த பகுதியினுடைய உள்ளூர் மக்கள் இதற்கு எதிராக போராட்டம் நடத்துகின்ற பொழுது இப்போது தனி தீர்மானம் கொண்டு வந்து மத்திய அரசுக்கு எதிராக ஏதோ தமிழகத்தை திட்டமிட்ட ரீதியில் மத்திய அரசு பாழ்படுத்த நினைப்பதாக, புறக்கணிக்க நினைப்பதாக ஒரு நாடகத்தை இங்கு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மத்திய அரசு புதிதாக சட்ட திருத்தத்தை கொண்டு வருகின்ற பொழுது பாராளுமன்றத்திலே அவர்கள் எந்த எதிர்ப்பையும் தெரிவிக்கவில்லை. அதற்கு பின்பாக இந்த பகுதியிலே டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கான கருத்துருவை வெளியிட்ட போது அதற்கு தமிழக அரசு எந்த மறுப்பும் தெரிவிக்கவில்லை. இதை மத்திய கனிம வளத்துறை அமைச்சகத்தினுடைய எக்ஸ் தளத்திலே மிக தெளிவாக பதிவிட்டிருக்கிறார்கள். தமிழக அரசு எதற்கு ஆரம்ப கட்டத்தில் அமைதியாக இருந்துவிட்டு அது ஒரு குறிப்பிட்ட கட்டத்தை எட்டியதற்கு பின்பாக வேண்டுமென்றே மத்திய அரசு மீது பழி போடுகின்ற விதத்திலே இந்த தனி தீர்மானத்தை கொண்டு வந்து ஒரு நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறது திமுக அரசு. அதனால இது தொடர்பாக தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பிலேயும் மத்திய சுரங்கத்துறை அமைச்சருக்கு தகவல் தெரிவித்திருக்கிறோம். அவரும் இதை பரிசீலிப்பதாக தெரிவித்திருக்கிறார். இங்கு இந்த தனி தீர்மானத்தை கொண்டு வந்தது திமுக அரசு ஏதோ அவர்கள் தாங்களாக எடுத்த முடிவு அல்ல. உள்ளூர் மக்களுடைய போராட்டத்திற்காக இவர்கள் இப்போது தங்களுடைய தவறுகளை, அலட்சியத்தை மறைப்பதற்காக தனி தீர்மானம் கொண்டு வந்து நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.